பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்றோம். அப்படியான ஒரு தேர்தலை நடத்துற ஒரு அமைப்பு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஏற்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த தேர்தலை அந்த நாட்டு குடிமக்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்க தான் அரசாங்கத்தை நிறுவுகிற பணியில் அந்த நாட்டினுடைய உண்மையான குடிமக்கள் தான் அதில் அந்த காரியத்தை செய்ய முடியும். மேலை நாட்டுகள்லாம் 25 வருஷம் ஆனாலும் அதுக்கிட்டே போக முடியாது. ஏன்னா ஒரு நாட்டில் பிழைக்கிறதுக்காக போகிறது வேறு, அங்கே குடியிருக்கிறது வேறு. ஆனால் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு அந்த கான்ட்ரிபியூஷனை ஒருத்தர் அளிக்கணுன்னாக்கா அவங்க அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட குடிமக்களாக இருந்து அரசு அங்கீகரிச்சா தான் அவங்க அந்த பணிக்கு போக முடியும். ஒரு விஷயத்தில் சகோதரர் குமார் சாருடைய கருத்தில் உடன்படுறேன். என்னுடைய இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பது இந்தியர்களாக மட்டும்தான் இருக்கணும். வேறு எங்கிருந்தோ ஊடுருவியவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுப்பதில் ஒரு இந்தியனாக நான் எந்த இடத்துலையும் என்னால் உடன்பட முடியாது. அதில் குமார் சார் கருத்தை நான் முழுமையாக உடன்படுறேன். எந்த இடத்துலையும் என்னால் உடன்பட முடியாது. அதில் குமார் சார் கருத்தை நான் முழுமையாக உடன்படுறேன். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செஞ்சுட்டு திருப்பி நடத்தணும். நான் குமார் அவசரப்பட்டிய அழிச்சு பிடிச்சி முதலேருந்து கோட்டை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த 65 லட்சம் பேரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுக்கானா இல்லையா? இந்த 65 லட்சம் பேர் இப்போ தானே ஊடுருவல்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டானா இல்லையா? ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டானா இல்லையா? எல்லா சட்டமன்ற எல்லா கோட்டையை அழிங்க, முதல்ல இருந்து போடுவோம் கோட்டை. கரெக்டா இல்லையா? நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருக்கு நாட்டில். என் தேசத்துடைய பிரதமரை எப்படிங்க, மோடியை எப்படிங்க வங்கதேசத்துக்காரன் தேர்ந்தெடுக்கலாம்? இது முதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. பார்வை வாங்கிட்டு வரேன். இது கதையா பூர்வமாக இல்ல, ஆதாரம் இருக்கா கேப்போம். ஆதாரபூர்வமாக ரீகாட்டுங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், சாருக்கும் தெரியும், மற்ற தோழர்களுக்கும் தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான போது வாரணாசி தொகுதியில் கொஞ்ச நேரம் மோடி பின்னடைவுன்னு வந்துச்சா, அதுக்கப்புறம் எப்படிங்க ஜெயிச்சாரு? என்ன பதில் சொல்லுவேன்? அதை பற்றி ஆதாரம் பரவலாக எல்லா இடத்துலையும் பரவிச்சு சார் படிச்சிருப்பான்னு நான் நம்புறேன். இல்லைன்னா மனசாட்சியோட அவர் பேசணும், மாற்று கருத்து இருக்கலாம், மனசாட்சியோட பேசணும். அந்த ஆதாரத்தை இப்போ நான் காட்டினா படிச்சுட்டு அவர் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அந்த ஆதாரத்தை நான் காட்ட விரும்பவில்லை, அவருக்கும் சொல்ல விரும்பலை. அது ஆனால் ஒரு பெரிய பிரேக்கிங் தான், ஒரு பெரிய ஆதாரம் தான், பட் காட்ட விரும்பலை. சரியா? இப்போ நான் ஒரு ஆதாரம் இருக்கு காட்ட விரும்பல அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஏங்க அவர் ஏதோ ஒரு சந்தேகம் வருது, நீ ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லுவீங்களா? உன்ட்ட வச்சிருக்கா, நீ காட்டுப்பா சொல்லுவீங்கல்ல. இப்போ அதைத்தான் நாங்கள் காட்டுக்கிறோம். 65 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள்னு சொல்கிறேன். எப்பா லிஸ்ட்டை கொடுப்பா. கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க தெரியுமா? ஏற்கனவே ஐயா மோடி படித்த சர்டிஃபிகேட்டே நமக்கு தரலைங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 25,000 ஃபைன் போடும் கோர்ட், நீதிமன்றம் ஃபைன் போட்டுச்சுங்க. இன்னைக்கு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறீங்க. ஐயோ 0ங்கிற நம்பரில் 3 லட்சம் பேர் சேர்ந்துருக்கான் அப்படிலாம் சொல்கிறீங்க. உலகத்திலே இப்படி ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 99999999999 10 நம்பர் 9. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இப்படி 9ங்கிற நம்பரை போட்டு பல லட்சம் பேரை சேர்த்து அதில் பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டாங்கன்னு நான் சொல்லலை, சிஏஜி சொல்லிச்சு. அப்ப இவங்க கிட்ட நீங்க என்ன நேர்மை எதிர்பார்ப்பீங்க? ஊடுருவல்காரர்களை ஆதரிக்க என்னுடைய நோக்கம் இல்லை, ஒருபோதும் செய்யப்பட. அப்படி ஊடுருவீர்கள் 65 லட்சம் பேர் ஊடுருவி இருக்கிறாங்கன்னா முதல்ல அமித்ஷா ராஜினாமா பண்ணணும். உள்துறை அமைச்சர் பொறுப்புக்கே நீங்க என்ன இல்லை, தகுதி இல்லை. 65 லட்சம் பேர் எப்படி ஊடுருவி இருக்காங்க? சரி, காங்கிரஸ் காலத்திலே ஊடுருவினா நீங்க சொன்னீங்கன்னா 10 வருஷமா நீங்க அதை கண்டுபிடிக்கல. இல்ல, திரு செந்தில் அவர்கள் பேசுற பொழுது ஒரு கேள்வியை கேட்டாரு. ஆனா அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்ல. ஊடுருவற்காரர்கள் எந்த மாதிரி ஊருக்கு போவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப குஜராத்ல இருந்து அமெரிக்காக்கு ஊடுருவற்காரர்கள் போறாங்க, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் மெக்சிகோ கடந்து போறாங்க, லைஃபரை ரிஸ்க் பண்ணி போறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போறாங்க, வேலை வாய்ப்பு தேடி போறாங்க. 65 லட்சம் ஊடுருவற்காரர்கள் பீகாரை நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி ஒரு நம்ப முடியுமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத நம்ம இது பண்ணணும். இல்ல ஆக்சுவலி எக்ஸ்போர்ட்ல திருப்பூரை விட வங்கதேசம் பெட்டரா இருக்கு. அவன் அங்கேருந்து ஊடுருவி பீகாருக்கு பட்டியும் பட்டி நடக்க வரானமா? நீங்க தமிழ்நாட்டில் இது நடக்காதுன்னு கேட்டீங்க. தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டீங்க. நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டில் 68,000 வாக்குச்சாவடிகள்ல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட என்ன இருக்கிறாங்க, பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. பீகார்ல அப்படி இருக்கிறாங்களா? இவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதுன்னு கிளப்புறாங்கல்ல, அதெல்லாம் இதை நோக்கி நகர்த்துறதான். நாங்க பண்ண ரிப்போர்ட்ல போன வருஷம் தமிழ்நாடை பற்றி ஒரு பேரா இருக்கு. அதுல என்னன்னா இவங்க ஒரு சீட்டு வின் பண்ணல, ஆனால் பல சீட்டில் செகண்ட் பொசிஷனில் வந்தாங்க, தேர்ட் பொசிஷனில் வந்தாங்க. நாங்கள் இதை அனலைஸ் பண்ணோம். அவர் 2019 அவங்களுக்கு இருந்தது 3.62%.
ஓட் ஷேர் இருந்தது. 2024 11.24. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹைக் வந்து 5 மணிக்கு அப்புறம் உள்ள ஹைக் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் 7.53%. இந்த ஹைக் பேசிஸில் நாங்கள் அவங்களுக்கு 48 லட்சம் 48,80,354 ஓட்ஸ் கிடச்சிது. எங்கள் அனலிசிஸ் பிரகாரம் எங்களுக்கு ஆக்சுவலி கிடைச்ச ஓட்டு வந்து 21,21,15,436. 27 lakh ஓட்டு எக்ஸ்ட்ரா பிகாஸ் ஆஃப் த ஹைக். பிகாஸ் ஆஃப் த ஹைக். இன்னும் 5 வருஷத்துல இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி திடீர்னு ஆட்சிக்கு வந்தா பிஜேபியே நம்பாத அதை. சரியா? அப்போ உங்களுக்கு அதற்கான சூழலை உருவாக்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டாயம் உருட்டுவாங்க. அதுக்கு நாள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.